வணக்கம். நான் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். 104வது வர்மத்துக்கு வந்துட்டோம். இது தூக்கம் இல்லையா? தூக்கமே வரலைங்க. அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ, மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ, மன வருத்தமா இருக்கு, மனவேதனையா இருக்கு. அதுக்கு ஒரு பேரு மன அழுத்தம்னு பேர் வச்சிருக்காங்க. இதனால எனக்கு தூக்கம் வரல யாராவது சொல்றாங்களோ, அவங்களுக்கு சிறந்த புள்ளி இந்த வர்ம புள்ளி 104வது வர்ம புள்ளி கை நெருக்கு வர்மம். ஆமாங்க. இந்த கை நெருக்கு வர்மம் 2 கையிலும் உண்டுங்க. இந்த புறங்கை பக்கத்துல தான் இருக்கு. இடது கையில ஒரு 3 இடத்துல இருக்கு அந்த வர்ம புள்ளி. வலது கையில ஒரு 3 இடத்துல இருக்கு. இன்று ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளி பார்க்க போறோம். இந்த கை நெருக்கு வர்மம். பார்ப்போமா? இப்போ இடது கையினுடைய 2 விரல் எடுத்துட்டேன். சுட்டு விரல் இருக்கு. அதுக்கு அடுத்து நடு விரல் இருக்கு. 2ம் பிரிய இடம் தானே இது. இதிலிருந்து பின்னாடி நேர் கோடு போடுறோம் பாருங்களா. இந்த எலும்பு 2 எலும்பும் துவங்குற இடம் ஒரு குழியான பகுதி. இதுதாங்க அந்த புள்ளி. கையுடைய மணிக்கட்டு பகுதி நல்லா பிடிச்சிட்டு, இந்த சுட்டு விரல்ல அப்படியே மெதுவா தேய்ச்சிட்டே வந்தோம்னா, அந்த குழியான பகுதி எலும்பு பிரிய இடம் தெரியும். இப்போ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டோமா? தேர்ந்தெடுத்து ஒரு 30 நொடிகள் இதிலிருந்து 1 நிமிடம் வரை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரமாக அழுத்தி பிடிச்சிட்டே வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு அதிர்வு வரும், ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை கவனிக்கணும். அந்த 30 நொடிகளில் முடிச்சுட்டு மெதுவாக ஒரு 1 முறை தேய்ச்சி விடும். தடவல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலது கையிலையும் அந்த பயிற்சி செய்யணும். நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வந்துச்சுன்னா ஆழ்ந்த தூக்கம் வரும். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அப்படின்னா கழிவுகள் சீராக வெளியேறும். அதான் சிகிச்சை. அப்போ கழிவுகள் சீராக வெளியேறதுக்கு முக்கிய காரணம் யாரு? தூக்கம். அப்போ தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும்? இந்த புள்ளி இயக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம் கையில வந்து போச்சா? அப்போ நமக்கு நாமே செய்கின்ற திட்டம் இந்த உடல் ஆற்றலானது கழிவுகளை சீராக வெளியேற்றக்கூடிய தூக்கத்துக்கு சிறந்த புள்ளி இந்த புள்ளி. அதே போல இந்த வர்ம புள்ளி தூண்ட தூண்ட கழுத்து வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். விரல் வலி குறைய ஆரம்பிக்கும். விரல் சுளுக்கு சீராகும். இந்த புள்ளியை இயக்கவும் உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.